கிடையாது. இந்த பெட் எதுக்கு தெரியுமா? தூங்குறதுக்கு மட்டும்தான். அப்படியே அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? எப்பவுமே அந்த பெட் மேல யாரி நின்னு தான் பிரஷ் பண்ணுவேன் தெரியுமா? எங்க அம்மா கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா? நீ ஏன் தேவையில்லாம ஒண்ணுன்னா சொல்லிட்டே இருக்க? ஏய், உனக்கு ஸ்கூல்ல சொல்லி தரலையா பெட் மேல நின்னு பிரஷ் பண்ண கூடாதுன்னு? அதுல உள்ள நொரெல்லாம் அதுல விழுந்துச்சுன்னு வெச்சுக்கோயா, பெட் வம்பாயிடும் தெரியுமா? அதனால என்ன? வம்பானா ஆகட்டும். எங்க அப்பா எனக்கு புது பெட் கூட வாங்கி தருவாங்க. அப்படி சொல்லாத. அத வேஸ்ட் பண்ண கூடாதுல. அப்புறம் அப்பா காசு எல்லாம் வேஸ்ட் ஆகும்ல. பூமரிக்கா, எங்க அப்பா எனக்கு வாங்கி தரதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. என்னனாலுமே வாங்கி தருவாங்க தெரியுமா? எங்க அம்மா கூட அப்படிதான். ஆனா உனக்கு தான் யாருமே வாங்கி தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பெட் மேல யாரும் நிக்க கூடாதுன்னு நீ சொல்றியா என்னவோ? அப்படி எல்லாம் இல்ல குட்டி. எனக்கும் எங்க சித்தி ஏதாவது கேட்டனா உடனே வாங்கி தந்துருவாங்க. நான் அங்க ரொம்ப நல்லா இருப்பேன் தெரியுமா? எனக்கு எங்க சித்தி எல்லாமே வாங்கி தருவாங்க. உன்கிட்ட எத்தனை பென்சில் இருக்குன்னு சொல்லு பாப்போம். என்கிட்ட 2 பென்சில் இருக்கு. ஆனா என்கிட்ட 10 பென்சில் இருக்கு தெரியுமா? 10 பென்சில வச்சு நீ என்னதான் செய்ய போற பூமாரியக்கா? 2 தான் போதும்ல? இல்ல குட்டி, நீ சொல்றீல அதுக்காண்டி தான் சொன்னேன். நான் ஒண்ணு 10 பென்சில் என்கிட்ட இருக்குன்னு பெருமைலாம் பீத்தல, சரியா? சரி பூமாரியக்கா, இனிமே நீ சொன்ன மாதிரி நான் பாத்ரூம்ல நின்னு பிரஷ் பண்றேன், சரியா? நீ ஒண்ணு கோவப்படலீல? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. குட்டி, நீ பாத்ரூம் தானே போற, நீ போயா. நான் இங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கிடவா? எனக்கு தலைலாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. பூமரிக்கா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், சரியா? என்கிட்டயா? என்ன சொல்ல போற? அதுவா, நீ சொன்னதுக்கெல்லாம் நான் சரின்னு சொன்னல. இப்ப கூட நீ என்ன சொன்ன? பிரஷ் பண்ண கூடாதுன்னு சொன்ன. நானும் ஓகே சொன்னேன்ல. ஆமா, சமத்து குட்டியே என் பேட்ச் எல்லாம் கேட்டுக்கிட்டியா? அத மாதிரி நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ கேப்பியா? நீ என்ன சொல்ல போற? பூமரிக்கா, இது என்னோட பெட் தானே, உனக்கு நல்லா தெரியும்ல? ஆமா, எனக்கு நல்லா தெரியுமே இது உன் பெட் தான்ட்டு. இந்த பெட்ல டெய்லியும் நான் மட்டும் தான் தூங்குவேன். இப்போ நீயும் வந்து தூங்குறியா? அதனால எனக்கு எரிச்சலா வந்துட்டே இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா பூமரிக்கா, உனக்கு இந்த பெட்ஷீட் தந்துடுறேன். இந்த வச்சுக்கோ. இத வச்சுக்கிட்டு நீ கீழ வந்து படுக்கறியா? சரி குட்டி, குடு. இந்த பெட்ஷீட் நீயே வச்சுக்கோ. என்ன இது புதுசுதான். நீ விரிச்சு படுத்தேன்னு வையா, நல்லா புசு புசுன்னு இருக்கும். சரி குட்டி, அப்ப நான் கீழ இங்கேயே படுத்துக்கிறேன், சரியா? பூமரிக்கா, இன்னும் கூட உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு, என்ன? நீ கீழ தான் தூங்குறேன்டி எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடாத, சரியா? அப்புறமா எங்க அப்பா கிட்டயும் சொல்லிடாத, சரியா? யா, சொன்னா என்ன? நீ சொன்னேன்னு வையா, எங்க அம்மா அப்புறம் என்ன நல்லா திட்டுவாங்கல்ல. அதுக்கு தான் சொல்றேன். எப்பவுமே இந்த பெட்ல நானே படுத்துட்டேனா, நீ இன்னும் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்லயே தானே வந்து உட்காருவ. அப்பமா உனக்கு புது ரூம் செஞ்சு தர சொல்லு, சரியா? அப்பா கிட்ட. நான் இந்த வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன். நான் பெரிய பிள்ளை ஆனாலும் சரி, அதுக்கு மேல பெரிய பிள்ளை ஆனாலும் சரி, காலேஜ் முடிச்சாலும் சரி, நான் எங்க பூமாரி சித்தி வீட்ல தான் இருப்பேன். இங்க ஒரு 4 நாள் இருக்கிறதே அவ்வளவுதான். பூமரிக்கா, அப்ப என் மேல நீ கோவப்பட்டியோ? அதான் இப்படி பேசுறியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க சித்தி வீட்ல எனக்குன்னு தனி ரூம் கூட இருக்கு. இங்க வந்தேன்னு வையா, எனக்குன்னு தனி ரூம் எல்லாம் கட்டணும்ல. எதுக்கு தேவையில்லாம? அதான் நான் அங்கேயே தூங்கலான்ட்டு நினைக்கிறேன். அப்படி சொல்லாத. நீ கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கே வந்துரு. உனக்கு தனி ரூம் நாங்களே கட்டி தர்றோம். இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ போய் பிரஷ் பண்ணனா பண்ணு, நான் தூங்க போறேன். பூமாரி குட்டி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சும்மா தான் இருக்கோம். பூமரிக்கா, எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. பூமாரி, உன் கையில என்னம்மா? என்ன வச்சிருக்க? அது ஒண்ணு இல்ல மீனம்மா, பெட்ஷீட். பெட்ஷீட்டா? அது என்ன புதுசு மாதிரி தெரியுது. அது எதுக்கு உன் கையில வச்சிருக்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா தான் புதுசா இருக்குல்லன்ட்டு எடுத்து பார்த்தேன். ஆமா, இந்த டைத்துல எதுக்கு பெட்ஷீட் எல்லாம் கையில வச்சிட்டு இருக்க? ஏய் குட்டி, என்ன அது கையில? பிரஷ் வச்சுக்கிட்டு மேல ஏறி நிக்கிற? அதுவா, பிரஷ் பண்ணலாம்னு பெட் மேல ஏறி நின்னேன். உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பெட் மேல ஏறி நின்னு பிரஷ் பண்ண கூடாதுன்னு. எப்ப சொன்னியா? அப்பாலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, சரியா? அப்பா தான் உனக்கு நல்ல செல்லம் கொடுக்கறது. செல்லம் கொடுக்க போய் தான் இப்படி இருக்க. பெட் மேல யாராச்சும் நின்னு பிரஷ் பண்ணுவாங்களா? உன் வாயில இருந்த அழுக்கு எல்லாம் பெட்ல விழுந்துச்சுன்னா யாரடி க்ளீன் பண்றது? அம்மா, நீ பூமரிக்கா முன்னாடி என்ன திட்டிட்டீல. இனிமே நீ என்கிட்ட பேசாத, சரியா? இங்க பாரு குட்டி, உன்னை நான் திட்டலாம் இல்ல. நீ தப்பு செஞ்சாலும் சரி, பூமாரி தப்பு செஞ்சாலும் சரி, நான் எடுத்து சொல்லதான் செய்வேன். பெட் மேல ஏறி நின்னு பிரஷ் பண்றது தப்பு தானே? பூமரிக்கா கூட என்கிட்ட இப்படி தான் சொன்னா. நான் அவகிட்ட சரின்னு சொல்லியாச்சு, சரியா? நீ தேவையில்லாம வந்து என்ன ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருக்காத. எனக்கு எரிச்சலா வருது. இப்போ எதுக்குடி கத்துற? அப்படிதான் கத்துவேன். பூமரிக்கா என்ன சொன்னதுனால தான் அவளுக்கு என் பெட் மேல இடம் இல்லன்னு சொல்லிட்டேன். கீழ போய் தூங்கட்டும். குட்டி, என்ன சொல்ற குட்டி? ஐயோ, நானே உண்மை சொல்லிட்டேனா? இப்போ எங்க அம்மா என்ன நச்ச எடுக்க போறாங்க. அதுக்கு தான் அவ கையில பெட்ஷீட் கொடுத்து
வந்திருக்கியோ? ஏய் பூமாரி, நீ எதுக்கு என்கிட்ட உண்மை சொல்லல? இல்ல சித்தி, எனக்கு தலை வலிக்குதுன்னு இங்க வந்தனா. அப்பதான் இங்க கீழே படுத்துக்க நல்லா இருக்கும்ல, அதான் அந்த பெட்ஷீட்டை நான் தான் குட்டிக்கிட்ட கேட்டேன். அவளே என்கிட்ட தரல, சும்மா சொல்றா. இல்ல குட்டி. ஆமா ஆமா, பூமாரி அக்கா சொல்றதுதான் உண்மை. நான் எல்லாம் ஒண்ணும் சொல்லலப்பா. அக்கா வர கீழே படுக்க போறேன்னு சொன்னா. ஏய் குட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஏற்கனவே உங்க அப்பா கிட்ட வந்து என் ரூம்ல பூமாரி அக்கா தூங்குறான்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவதானே நீ தான் சொல்லிருப்ப பூமாரி அக்கா தூங்குறதுக்கு. பூமாரி செல்லம், நீ வா என் கூட. என் ரூம்ல வந்து படுத்துக்கணும்னு சொல்லதானே செஞ்சா. அதுக்கு மீறி கீழே படுக்கிறதுக்கு ரெடியாகி நிக்கிற. அப்புறமா பூமாரி கிட்ட சொன்னீங்கன்னா பூமாரி என்ன திட்டுறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாம்மா, நான் கீழே நானும் தூங்கிக்கிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்க ரூம் எல்லாம் வேணும். அப்போ நீ என்ன அம்மாவா நினைக்கல அப்படித்தானே? இருக்கட்டும். என்னதான் உனக்கு பாசம் காட்டி என்னதான் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தந்து உன்னை அன்பா பாத்துக்கிட்டாலும் நீ என்ன அம்மாவா ஒரு துளி கூட நினைக்கல. அதான் நீ இப்படி என்கிட்ட நடந்துக்கிற. இருக்கட்டும் பரவாயில்ல, நீ கீழே தூங்கிக்கோ சரியா? நீ என்ன அம்மாவோட நினைக்கல, அதனால நானும் இனிமே உன்னை பொண்ணா நினைக்கிறேன். ஐயோ மீனாம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் பூமாரி, நீ உன் மனசுல அப்படிதான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியுது. இல்ல மீனாம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா? நீங்க ஏன் என்ன அப்படி நினைக்கிறீங்க? இப்ப இல்ல, நான் உங்க ரூம்ல வந்து தூங்கணும் அவ்வளவுதானே. நான் வர்றேன் சரியா? உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் இங்கே தூங்கலாம்னு நினைச்சேன். நீங்க என்னன்னு பார்த்தா என்ன அந்த ரூமுக்கு போய் கூப்பிடுறீங்க. இருக்கட்டும், நான் அங்கே வர்றேன் சரியா? நீ முதல்ல போ, நான் பின்னாடி வர்றேன். மீனம்மா எதுக்கு? நீங்க என் கூட வாங்க. குட்டி நீங்க திட்டக்கூடாது சொல்லிட்டு. இல்ல பூமாரி, நான் திட்டலாம் மாட்டேன். நீ முதல்ல போய், நான் அப்புறமா வர்றேன். அப்ப எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்களா? அதான் சொல்றேன்ல பூமாரி, போ. அவளை ஒண்ணு நான் திட்டலாம் மாட்டேன், நீ போ. சரி குட்டிமா, என்கிட்ட பேசாத சரியா? ஏண்டி தங்கம்? அம்மா பின்ன நீ பூமாரிக்கு கூட சப்போர்ட் பண்ற. சரியான ஆளுதான் நீ. நான் தான உன் பொண்ணு. நீ அப்ப எனக்கு தான சப்போர்ட் பண்ணணும். இங்க பாரு பூமாரி, இன்னும் 2 நாள் தான் இங்க இருப்பா. அவ 2 நாள் இருந்துட்டு அவ வீட்டுக்கு தானே போறா. அதுக்கு எதுக்கு அவகிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? ஒரு ரூம்ல கொஞ்சோண்டு அந்த ஓரத்துல அவளுக்கு இடம் கொடுத்தா என்னடி உனக்கு? நான் கொடுக்க மாட்டேன். இது என்னோட பெட்ரூம் தானே. நான் சின்ன வயசுல இருக்கேல, நீ என்ன சொன்ன என்கிட்ட? இந்த ரூமுக்குள்ள யாருமே வர மாட்டாங்க, பாப்பா காண்டி செஞ்ச ரூம்னு சொன்னீல. சொன்னேன்டா. இல்லன்ட்டு யார் சொன்னா? பூமாரி இப்போ இங்க தானே வந்து இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அப்போ உன் ரூம்ல தான் வந்து இருப்பா. அப்ப என்ன செய்வியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் ரூமுக்கு யாரும் வரக்கூடாது சொல்லிட்டேன். பூமாரி அக்காக்கு ரூம் வேணும்னா நீ புது ரூம் கட்டி கொடு. ஆமாடி, உடனே கட்டுறதுக்கு நீயே காசு வச்சிருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வேணும்னா கட்டி கொடுத்துக்கோ சரியா? அதை விட்டுட்டு தேவையில்லாம யாரும் இல்ல யாரையாச்சும் தங்க வச்சுன்னு வையா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். முளைச்சி இன்னும் 3 இலை விடல, அதுக்குள்ள ஹாஸ்டல் போறாளாமே. வாய் கொழுப்ப பாரு. பூமாரி பாவம், அவளுக்கு அம்மா இல்ல. உனக்கு அப்படியா? எல்லாரும் இருக்கோம். அப்பா மட்டும்தானே அவளுக்கு இருக்காங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ அவகிட்ட. எதுவும் சண்டை போடாத, அவ மனசு கஷ்டப்படும்ல. அதனாலதான் சொல்றேன். அவங்க அம்மா காட் கிட்ட போயிட்டாங்க. ஆமா, நீ அக்கா கிட்ட இத பத்தி பேசக்கூடாது சரியா? அப்புறம் அக்கா மனசு புண்படுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. எதுனாலும் உன்கிட்ட 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒன்னு பூமாரி அக்கா கையில கொடுக்கணும், புரியுதா? இது உனக்கு 2 இருந்தா தான் கொடுக்க சொன்னேன். உங்க அப்பா ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்தா நீ மட்டும் வச்சுக்கோ. நீ தானே வீட்டுல சின்ன பொண்ணு, அதனால உன்கிட்ட இருந்து யாரும் எதுவும் வாங்க மாட்டாங்க. இதே 2 வந்துச்சுன்னு வையி, நீ பூமாரி அக்காக்கு முத ஆளா கொடுத்துடணும், புரியுதா? ஏட்டி அப்படி சொல்லக்கூடாதுடி, கொடுக்கணும். தாய் இறங்கி போய் பிரஷ் பண்ணு, ஓடு.